ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கேன். வேணுன்றவங்க இங்கே ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் வீடியோ வந்து இந்த சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நீட்டாக வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒயில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி என்ன ட்ரெண்ட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து புல்லிங் ஆகிட்டுருக்கு. நமக்கு இது எடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரேடே வந்து தேவை இருந்திருக்காது. பட் வந்து இந்த ஹை வந்து நமக்கு இன்னும் எடுக்கலை. ஸோ மறுபடியும் கீழே வருது. எங்கே எடுக்க போகுது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இங்கே ஒரு நல்ல ஒரு சின்ன கன்சாலிடேட் வந்து ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய லோ வந்து மார்க்கெட் எடுக்காமல் போயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இங்கே வரும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ட் மாதிரி பண்ணுறோம். ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நியூஸில் தான் வந்து இது எடுக்குது சரிங்களா. நியூஸில் எடுக்குது. நிறைய பேர் வந்து நியூஸில் எடுத்தாலே மேக்ஸிமம் வந்து ஏதோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்தாலே வந்து விட்டுருவீங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்தாலே ஓகே நம்ம இங்கே பண்ணுறதுக்கு இது இல்லை, மறுபடியும் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு வந்து நிறையா வந்து இது பண்ணிட்டு இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணோன்னா ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து எடுக்கலாம். இங்கே தான் நமக்கு வந்து சிஹெச் ஸ்பாட்டு சரிங்களா. சிஹெச் அப்படின்றது நான் மார்க்கெட் வந்து சொல்லுது, நான் இது வரைக்கும் வந்து செல்லில் வந்தது, நான் இதுக்கு மேலே வந்து பையில் வந்து மாறப்போகிறேன் அப்படின்ற மார்க்கெட்டோட சிக்னல் தான் நம்ம வந்து சிஹெச் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சிஹெச் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொடுக்குது சரிங்களா. சிஹெச் கொடுத்தோம்னா நமக்கு இப்போ ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்க்குறது இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேண்டில்குள்ளே தான் இருக்குது சரிங்களா. இந்த ஒரு கேண்டில்குள்ளே தான் இந்த எல்லா கேண்டில்ஸுமே அடங்குது. ஸோ இது எல்லாமே இன்சைட் பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எங்கே நம்ம வந்து இது ஒரு கிளாரிட்டிக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து இப்படி இது பண்ணாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் வச்சோம்னா தான் கொஞ்சம் சேஃபர் ஜோனாக இருக்கும். இல்லைனா மார்க்கெட் வந்து உடைக்கிறதுக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். மறுபடியும் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்லோவாக தான் வருது. சொல்லப்போனால் வேகமாக மேலே போயிட்டு மெல்லமாக வந்து மார்க்கெட் கீழே வருது. ஸோ வந்து ப்ராபபிலிட்டி நமக்கு இந்த இடத்துல அதிகம் சரிங்களா. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்மளுடைய ஆர்டர் ட்ரிகர் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் லாஸு, இங்கே டேக் ப்ராஃபிட்டாக நம்ம எதை வைக்கிறோம் அப்படின்னா ரீசன்ட் ஸ்விங் ஹை தான் சரிங்களா. அதை வச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணலாம். இங்கே ஏன் நம்ம வந்து டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹையில் வைக்கிறோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல எடுத்துருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வேறு வேலையே இருந்திருக்காது. இது வந்து எக்ஸ்டர்னல் சரிங்களா. எக்ஸ்டர்னல் கலெக்ட் ஆகாதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஒரு ஒர்க் இருக்குது சரிங்களா. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆல்ரெடி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல எதுவுமே வந்து நமக்கு இம்பேலன்ஸோட ஒரு கேண்டில் வந்து நமக்கு அவைலபிள் இல்லை. இங்கே தான் இருக்குது, அங்கே தான் நம்ம என்ட்ரியை கிட்டத்தட்ட. ஸோ வந்து அது அவைலபிள் இல்லை. ஸோ டேரெக்டாக தூக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படி இல்லை எனக்கு அதுவும் வந்து மனசுக்கு ஒத்து வரல சார் அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணிட்டு டபுள் டாப் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து 5 minutes வந்து சார்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். 5 minutes மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட்டில் வச்சுச்சு. ஆக்சுவலாக 5 minutes காட்டுறதுனால நிறைய கேண்டில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து 1 hour பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்து அடிச்சிருக்கு சரிங்களா. இப்போ வந்து இதில் நம்ம ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் எல்லாம் கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேளை முடிவு எடுத்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் எப்போவுமே நம்ம காட்டுவோம்ல. ஸோ அந்த இதில் வந்து 5 minutes நான் மறுபடியும் மாற்றிட்டு நம்ம இப்போ எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த லோக்கு கீழே வச்சுருக்கிறோம். அதுவே வந்து
கொஞ்சம் வந்து இது ஒரு பிரேக் ஈவன் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரேக் ஈவன் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து எஸ்எல் கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எஸ்எல் இல்லாமல் ஒரு பிரேக் ஈவன் பண்ணி நம்ம வந்து லாஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அது வேணால் வந்து இதில் ட்ரை பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி உங்ககிட்ட இந்த ஒரு சார்ட் தான் நம்ம வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.